Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளான மெத்தடில் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நேரமே ரொம்ப குறுகிய நேரத்துலேயே சமைச்சிடலாங்க. அருமையான சைடிஷ்ஷுங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா, வாழைக்காய் வறுவலுங்கிறது மீன் வறுவலுக்கு டஃப் கொடுக்குங்க. அந்த லெவல் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான வாழைக்காயை தோல் நீக்கி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நறுக்கலாங்க. இந்த மாதிரி டைப்பில் நறுக்கிறது நல்லாவே வந்து ஒரு 2 பக்கமும். நெக்ஸ்ட்டு ஒரு சுடுதண்ணியில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருந்த வாழைக்காயை ஆட் பண்ணிடலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு லைட்டாக வெந்து வர மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, உப்புங்க, சீரகத்தூளுங்க, நெக்ஸ்ட்டு மிளகு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை நம்ம வேக வச்ச வாழைக்காயில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஆட் ஆயிரும். இன்னுமே மசாலா வந்து சரியாக வாழைக்காயில் பிடிக்கலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாவே பிடிச்சி வருங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வச்சு நல்லா வேகிற மாதிரி பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி டைப்பில் கட் பண்ணால் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கறிக்கிறோம், உள்ளே வேகாது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் ரெடி. நன்றி, வணக்கம்.